அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சிய பத்தி பார்க்க போறோம். எதுக்காக இந்த எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சிய பத்தி பார்க்குறோம்னா, ரீசென்ட்டா நெறைய அலிகேஷன்ஸ் எலக்ஷன் கமிஷன் மேல இருக்கு. லைக் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நெறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. நெறைய எவிடன்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி எலக்ஷன் கமிஷனோட கண்டக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினபிள் கண்டக்ட்டா தான் இருக்கு. அவங்க அவங்க மேல வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்க்கு பெரிய அளவுல ரெஸ்பான்ஸும் குடுக்கறது கிடையாது. இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது பீகார்ல நடந்துட்டு இருக்கு. அதுல நெறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் பார்ட்டிஷனா இருக்கணும் ஒரு எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஆனா பார்ட்டி ஓரியன்டட் மைண்ட் செட்ல இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நெறையவே நம்மளோட எலக்ஷன் கமிஷன் மேல வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கான்டெக்ஸ்ட பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சிய பத்தி நமக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ எலக்ஷன் கமிஷனோட டிரான்ஸ்பேரன்சிய அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க? என்ன வே ஃபார்வர்ட் இருக்கலாம்? அப்படிங்கிற சஜஷன்ஸ் கூட நம்ம கிட்ட கேட்கலாம். சோ காம்ப்ரிஹென்சிவா என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கறத இதுல நம்ம பார்த்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா, ரெஃபர்ஸ் டு ஓப்பன்னஸ், இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஆல் எலெக்ஷன் ரிலேட்டட் ப்ராசஸ். எலெக்ஷன் ரிலேட்டா வரக்கூடிய எல்லா ப்ராசஸும், ஒரு வாக்காளரை பதிவு செய்யறதுல இருந்து தேர்தலை நடத்தி முடிச்சு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லயுமே அக்கௌண்டபிளா ஓப்பனா எலெக்ஷன் கமிஷன் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அது ரிலேட்டடா என்ன மாதிரியான லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கா இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு லீகல் ஃப்ரேம்வொர்க்கா இருக்கு. ஜுடிஷியல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வழக்குகளை சொல்லலாம். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளா ஏடிஆர் பியூசிஎல்னு போட்டா போதும். சரியா? ஏடிஆர் அப்படின்னு இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய கிரிமினல் குற்றங்கள், அவங்களோட சொத்துக்களை வெளியில ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பியூசிஎல் வழக்குல தான் நமக்கு நோட்டா அதெல்லாமே வந்திருக்கும். அதே மாதிரி ரைட் டு நோ, கேண்டிடேட்ஸ் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வாக்காளர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிபிஐஎல் வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, நல் வாயில் ஆக்கியிருப்பாங்க. சரியா? சோ இதெல்லாம் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு அப்படிங்கறது மேஜரா நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி ஆர்எல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். அப்ப என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஹான்சஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். ஜனநாயகத்தின் மீது மக்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்த முடியும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அவங்க ஓட்டிங் போடவே வருவாங்க. ஓட்டிங் டேர்ன் அவுட்டே அப்பதான் ஓட்டர் டேர்ன் அவுட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிரிவென்ட்ஸ் எலக்டோரல் மால் பிராக்டிசஸ். இப்ப எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஓப்பனா டேட்டாவை எல்லாத்தையுமே வெளியிடுறப்ப என்ன ஆகுது, நம்மனால அந்த விவிபேட் மிஷினோ இல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோ அதுல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால கிளைம் பண்ணவே முடியாது இல்லையா? நம்ம இந்த கள்ள ஓட்டுகள்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்ப எலக்டோரல் மால் பிராக்டிசஸ் நம்மளால பிரிவென்ட் பண்ணவும் முடியும், அந்த அலிகேஷன்ஸையும் நம்ம டிஃபீட் பண்ண முடியும். சரியா? அடுத்தது ப்ரோமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேட்பாளர்கள் அவங்களோட பத்தின எல்லா விஷயங்களையுமே வெளியே சொல்லணும். அப்படி இருக்கப்ப அரசியல் கட்சிகளும் சரி, அந்த வேட்பாளர்களும் சரி, அவங்கள நம்ம அக்கௌண்டபிளா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா என்பவர்ஸ் இன்ஃபார்ம்டு ஓட்டிங். ஓகேவா? இப்ப ஒரு ஓப்பனா எல்லா டேட்டாவுமே நமக்கு தெரியறப்ப என்ன ஆகுது, இவர் குற்றவாளியா இருக்காரு, இவர்கிட்ட அவரோட வருமானத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கு, அப்ப இந்த கேண்டிடேட் நம்ம எலெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஊழல் செய்வார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு நம்மளால ஓட் பண்ண முடியும். ஒரு ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை அப்ஹோல்டு பண்றதுக்காகவும் தேவைப்படுது. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்ஹோல்டு பண்றதுக்கு, எக்ஸாம்பிளுக்கு ரைட் டு டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கறத, இந்த மாதிரியான விஷயங்கள், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால அப்ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்தது ஸ்ட்ரென்தன் இன்ஸ்டிடியூஷனல் லெஜிட்டிமசி. எலெக்ஷன் கமிஷன் ஓபனா இருக்கப்ப என்ன ஆகும், யாருமே எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றம் சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் நியாயமா தான் நடந்துக்குது அப்படிங்கறத எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி. சோ அந்த ஒரு லெஜிட்டிமசியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, நமக்கு சேலஞ்சஸ் தான். இந்த சேலஞ்சஸ் கூட நமக்கு 10 மார்க்கா கேட்கலாம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, இவிஎம் அண்ட் விவிபேட் வெரிஃபிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகுதியில 5
மிஷினை எடுத்துக்குவாங்க. சரியா? 5 விவிபேட் மிஷினையும் 5 வோட்டிங் மிஷினையும் எடுத்துக்கிட்டு அந்த இவிஎம் மிஷின்ல பதிவான வாக்குகள் தான் இங்க விவிபேட்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவிஎம்ல நம்ம ஒரு ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப 50 ஓட்டு வந்து பாஜகவுக்கு போட்டிருக்கோம், 50 ஓட்டு காங்கிரஸ்க்கு போட்டிருக்கோம்னா அந்த இவிஎம்ல அது பதிவாயிருக்கும். அதே மாதிரி இந்த விவிபேட் மிஷின்லயும் 50 பாஜக ஓட்டர் ஸ்லிப், ஐ மீன் அந்த விவிபேட் ஸ்லிப் வந்திருக்கா, 50 காங்கிரஸ் ஸ்லிப் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூவன்சில வெறும் 5 மிஷின்ஸ்க்கு மட்டும் தான் பண்றாங்க. சரியா? அப்ப ஈஸியா அதை ஏமாத்திட முடியும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஒரு கான்ஸ்டிடியூவன்சிஸ்க்கு நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இது முக்கியமான பாயிண்ட், சமீபத்தில் நடந்த பிரச்சனை இது. அடுத்தது ஒபேக் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். என்னதான் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை நம்ம ரத்து பண்ணிட்டாலும் இன்னமும் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப அது எப்படி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இல்லாம இருக்கிறது. அடுத்ததா இன்அக்யூரேட் எலக்டோரல் ரோல்ஸ். இதுக்கு 2 எக்ஸாம்பிள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பீகாரோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திடீர்னு எலெக்ஷன் டைம்ல ஒரு 40 லட்சம் வாக்காளர்களை புதுசா சேர்த்திருப்பாங்க. அப்ப அது என்ன பேசிஸ்ல டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து இருக்கா, இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் பண்றாங்க. அது ஜென்யூனாவே இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கான ப்ராப்பர் ரீசனிங் வேணும், அது எல்லாமே இல்லாம இருக்கு. அடுத்தது பொலிட்டிசைஸ்டு அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல யாரெல்லாம் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்காங்க, அடுத்தது கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? சோ இந்த இடத்துல கேபினெட் மினிஸ்டருக்கு பதிலா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்தது லிமிடெட் ஆக்சஸ் டு எலெக்ஷன் டேட்டா, அதாவது ஃபார்ம் 17C, சிசிடிவி ஃபுட்டேஜ், இதெல்லாம் வந்து எலெக்ஷனோட அந்த வாக்காளர்கள், ஐ மீன் அந்த வாக்கு எண்ணிக்கை அப்போ தேவைப்படக்கூடிய விஷயங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கேட்பாங்க வாக்கு எண்ணிக்கை அப்ப ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்காக. ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஃபார்ம் 17Cல ஓட்டர்ஸோட டேட்டாலாம் இருக்கும், அதெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கறதுனால பெரிய இம்பாக்ட் எதுவும் ஆயிட போறது இல்ல. நேர்மையான முறையில எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு தாராளமா ஆக்சஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிஐக்கு கீழே இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது ஆதார் லிங்கேஜ் கன்சர்ன்ஸ். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட, ஒரு வாக்காளரோட வாக்காளர் அடையாள எண்ணும் கேரளால இருக்கக்கூடிய வாக்காளரோட அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் ஒரே மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இவங்க வேற ஸ்டேட்ல போய் ஓட்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த இடத்துல அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையை தான் நம்ம எவிடன்ஸா காட்டுறோம், நான் ஒரு வாக்காளர், என்னைய ஓட்டு போட கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நம்பருக்கு பதிலா வேற ஒரு அதே நம்பர் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஆள் வந்து ஓட் போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதார் கார்டையும் அந்த ஓட்டர் ஐடி கார்டையும் லிங்க் பண்ணக்கூடிய கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கதான் செய்யுது. ஓகேவா? சோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதற்கு இடையில இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்க தான் செஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு விவிபேட், இவிஎம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கிரிமினல் குற்றங்கள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட சொத்து விவரம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நாமினேஷன் தாக்கல் பண்றப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் செலவுகளுக்கு வந்து ஒரு லிமிட் வந்து வச்சிருக்காங்க. ஒரு பொது தொகுதினா இவ்வளவுதான் செலவு பண்ணணும், தனி தொகுதினா இவ்வளவுதான் செலவு பண்ணணும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் எல்லாம் இருக்கு. சி விஜில் அந்த மாதிரியான ஆப் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சி விஜில், KYC, இந்த மாதிரி சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஈரோ நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு எலக்டோரல் ரோல்ஸ், வாக்கு அந்த பூத் ஸ்லிப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வாக்காளர் பட்டியலுடைய மேலாண்மைக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் தான் இந்த ஈரோ நெட் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே நிறைய கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. ஓகேவா? வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. கட் ஆஃப் டேட்ஸ், 4 கட் ஆஃப் டேட்ஸ் வந்து இருக்கும். அதாவது வாக்காளர்கள் புதுசா நிறைய வாக்காளர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு 18 வயசு ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்களை எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு 4 கட் ஆஃப் டேட் வந்து வச்சிருக்காங்க. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். ஓகேவா? சோ ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த டேட்ல எல்லாம் வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்.
சரியா? சோ இது எல்லாமே எலக்டோரல் ரிஃபார்ம்ஸா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலுமே இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. அதுதான் அடுத்து நம்ம கொடுத்திருக்கோம். என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர்டிஐக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸை வந்து ட்ரேஸ் பண்ற மாதிரியான ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும். இப்ப எலக்டோரல் பாண்ட்ஸ்ல யாரு காசு கொடுத்தாங்கன்றத சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அனானிமஸா தான் இருக்கும் அங்க. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம யாருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு காசு கொடுக்குறாங்க அதை ட்ரேசபிளா மாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேசபிள் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம் இந்த இடத்துல. அடுத்தது விவிபேட் வெரிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். ஒரு தொகுதிக்கு 5 அந்த வெரிஃபிகேஷன் தான் நடக்குது. அதை என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லணும். ஓகேவா? அடுத்ததா ரியல் டைம் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் எலக்டோரல் ரோல்ஸ். இப்ப எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா 65 லட்சம் பேரை வந்து வாக்காளர்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் பீகார்ல, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்க செய்யுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம். அடுத்தது ஃபார்ம் 17C டேட்டா, சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆக்சஸ் அதெல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிஐ கீழேயும் தரணும் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்ததா பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அந்த எலெக்ஷன் கமிஷனரோட செலெக்ஷன் கமிட்டில இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறோம். அதுக்கு நம்ம எஸ்வி குரைஷி, இவர் வந்து ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. இவரோட கோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். an election lost fairly is better than ஒன் அன்ஃபேர்லி அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா இருந்து தோக்கக்கூடிய எலெக்ஷனே வந்து பெட்டரா தான் இருக்கும். நியாயமற்ற தன்மையில ஜெயிக்கக்கூடிய எலெக்ஷன் அது மோசமான ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.